சமீப காலமாக பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான முரண், மாணவர்களுக்குமான முரண், ஆசிரியர்கள் மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முரண், பாலியல் ரீதியாக அல்லது நடத்துவது எப்படி அவர்களை நடத்துவது, வகுப்பறைகளில் எப்படி நடத்துவது, அவர்களோடு எப்படி உரையாடுவது, மாணவர்கள் எப்படி ஆசிரியர்களோடு உரையாடுகிற தன்மை இருக்கிறது, ஆசிரியர்கள் வெளி உலகங்களோடு எப்படி தொடர்புகளில் இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டு இருக்கிறார். அவருக்கு தெரிந்த ஒரு நபரால் இன்று காலையில் ஒரு பள்ளி ஆசிரியை பள்ளி வளாகத்துக்குள்ளே குத்தி கொல்லப்பட்டு இருக்கிறார். இந்த அத்தனை சூழல்களும், இந்த புற சூழல்கள், அதாவது ஆசிரியர் மாணவர் உறவு, ஒரு பள்ளிக்கூடங்களில் நிலவுகிற சூழல், ஒரு வெளியால் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள் புகுந்து ஒரு ஆசிரியரை தாக்கி கொல்லக்கூடிய ஒரு சூழல், ஒரு ஆசிரியை ஒரு மாணவனை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் சட்ட ரீதியாக அணுகப்படுகின்றன. ஒரு ஆசிரியர் மேல் போக்சோ சட்டம் பாய்வது, ஆசிரியை மீது போக்சோ சட்டம் பாய்வது, மாணவர்களுக்குள்ளே இடையே நடக்கிற பிரச்சனைகளுக்குள்ளே வெட்டுக்குத்துகள் நடந்து அது சட்ட ரீதியாக போலீஸ் நிலையங்களிலே அணுகப்படுவது, இப்படி எல்லாம் சட்டப்படியான நிகழ்வுகளாக மாறிப்போகிறது. சட்டம் பார்த்து கொள்கிறது, காவல்துறை இதையெல்லாம் தீர்த்துவிடும் என்கிற அந்த நிலையிலேயே இந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த கல்வித்துறையை அணுகி கொண்டிருக்கிறது. அல்லது ஆட்சியாளர்களோ இல்லை இங்கே இருக்கிற கல்வித்துறை சார்ந்த வல்லுநர்களும் அதை அணுகுகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. இன்று வரை அந்த பிரச்சனைகள் தொடர்கின்றன. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவி மீது பாலியல் ரீதியான தொல்லைகளையோ அல்லது பாலியல் ரீதியான தாக்குதல்களையோ நிகழ்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். ஆனால் அந்த நிகழ்வுகள் எந்த விதமான தாக்கத்தையும் இந்த சமூகத்திலேயோ அல்லது மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலேயோ அந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மற்றொரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு மாணவரோ, வாய்ப்பு கிடைக்கிற ஒரு ஆசிரியரோ, அல்லது அந்த பள்ளிக்கூடத்திலே என்சிசி கேம்ப் நடத்துகிறேன் என்று சொல்லி உள்ளே நுழைகிற நபர்களுக்கோ எந்த விதமான ஒரு பயத்தினையோ அல்லது செய்யக்கூடாது என்கிற ஒரு அறம் சார்ந்த விஷயமாகவோ எதுவுமே அங்கே நிகழ்த்தப்படலை. இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கட்டும், என்சிசி கேம்பு நடத்துகிறேன் என்று சொல்லுகிற நபர்களாக இருக்கட்டும், அல்லது பள்ளி முடிந்த பின் எல்லோரும் வெளியேறிய பின் உள்ளே நுழைந்த ஒரு மாணவியை அங்கே இருந்த ஒரு ஆசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள் தொடர்கதைகளாக தான் இருக்கின்றன ஒழிய முட்டுப்புள்ளிகளோ அல்லது குறைவதற்கான வாய்ப்புகளை நோக்கியோ நகர்வதாக தெரியவில்லை. இரண்டாவது ஆசிரியர்கள் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற அகடமிக் ஓரியன்ட் வேலைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அதாவது மாணவியர்களுக்கு இடையான இணைப்புகளாக இருக்கிற பாடம் சொல்லிக் கொடுக்குற முறை அல்லது அவர்களோடு இயந்து போகிற நேரங்களை செலவிடுகிற நேரங்களில் குறைவாகவும், எழுதுகிற டாக்குமெண்டேஷன் மாதிரியான விஷயங்களிலே ஆசிரியர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. மாணவர் ஆசிரியர் உறவு என்பது சரியான முறையில் இல்லை. ஆசிரியர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டால் எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாது என்கிற நம்பிக்கை கொண்ட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அறம் சார்ந்து ஒரு ஆசிரியருக்குரிய அறம் என்ன, அந்த அறம் சார்ந்து நடந்து கொள்ள வேண்டும், தன்னிடம் இருக்கிற ஒரு மாணவியை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற கண்ணோட்டங்களிலே பிழைகள் இருக்கின்றன. அதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மனநிலையில் திரிபுகளை கொள்வதற்கு இங்கே பல புற காரணிகள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியர் தன்னிலை இழப்பதும் ஒரு மாணவியை பாலியல் இச்சையோடு பார்ப்பதற்குமான வாய்ப்புகளை இந்த சமூகம் கொட்டி கொடுத்து இருக்கிறது. அதிலிருந்து அந்த ஆசிரியரை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு தொடர் மனம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு மாணவியை எப்படி அணுக வேண்டும் என்பதை சார்ந்தும்
தொடர் வகுப்புகள் அல்லது தொடர் அறிவுரைகளை சார்ந்து அல்லது புரிதல் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையிலான ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டங்களை இங்கே கட்டமைக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலே ஒருவர் உள்ளே புகுந்து ஒரு ஆசிரியரை கொல்ல முடியக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மருத்துவர்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வேண்டி ஒரு ஸ்பெஷல் டாஸ்கிங் ஃபோர்ஸை உருவாக்கக்கூடிய கோரிக்கையை வைக்கிற பொழுது, ஆசிரியர்களும் சேர்ந்து அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அமைப்பை உருவாக்கி பள்ளிகள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்புக்குள்ளே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறித்தும் ஆராய வேண்டும். ஆக எல்லா தொழில் செய்வதற்கும் பாதுகாப்பின்மை நிலவுவதால் இது அந்த மாதிரியான எல்லாம் போலீஸ் வகையாக தான் தீர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால், எல்லோருக்கும் போலீஸ் பாதுகாப்புகளை வழங்குங்கள். மருத்துவர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்குங்கள், ஆசிரியர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குங்கள், வருவாய்த்துறையில் இருப்பவர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்குங்கள், எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள். அல்லது இந்த சூழலை உருவாகாத வகையிலான முறைகளை உருவாக்கக்கூடிய வகையிலான ஆசிரியர்களை உருவாக்குவது, மாணவர்களை உருவாக்குவது, மருத்துவர்களை உருவாக்குவதற்குரிய திட்டங்களை வகுத்து, ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான தொல்லைகளை மாணவர்களுக்கு கொடுக்காத வகையிலான பாடத்திட்டங்களை உருவாக்கி அதை ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து அளிக்கக்கூடிய வகையிலான முறைகளை கையாள வேண்டும் என்று பொறுப்புகளில் இருக்கிற அலுவலர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை முதல்வர் உட்பட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்பட அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இனி வரும் காலங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்தார்கள், மாணவர்களுக்கு இடையே ஜாதி ரீதியான மோதல்களை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் குத்தி கொல்லப்பட்டார், இது போன்ற செய்திகள் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடுகள். இது நிகழாவண்ணம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையை தவிர்த்துவிட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.